ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச்சரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மதாச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பெருமாள் திருமொழி அப்படின்னு சுவாமி குலசேகர ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தில் 2வது பதிகம், அதாவது 2ஆம் பத்து கேட்டரும் திரல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பத்தில் 8வது பாசுரம், அதில் வரக்கூடிய நாம மகாத்மியத்தை அனுபவிக்க போகிறோம். இப்போது பாசுரம் மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டுகண்டு நருந்துழாய் மாலையுற்றவரை பெருந்திரு மார்வனை மலர்கண்ணனை மாலையுற்றி எழுந்து ஆடிப்பாடி திரிந்த அரங்கன் எம்மானுக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றது என் நெஞ்சமே அப்படின்னு இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் அந்த திருப்பார்க்கடலில் பகவான் சேஷசாயியாக பள்ளி கொண்டிருக்கான். அங்கே இருக்கக்கூடிய பார்க்கடலில் அலை மேலே அலை ஜோ ஜோன்னு இப்படியும் அப்படியுமா அசையிறது. அப்போ ஒரு அலை இப்படி அடிக்கச்சேவே இந்த ஆதிசேஷன் இப்படி போகிறார். திருப்பி அங்கேருந்து ஒரு அலை அடித்தா அந்த ஆதிசேஷன் இப்படி வரார். இப்படியே ஊஞ்சல் ஆடின்னு படுத்துட்டு இருக்கக்கூடியதான ராஜகுமாரனை போல சலசயனமாக திருப்பார்க்கடலில் பகவான் பள்ளி கொண்டிருக்கான். அப்படி கடல் கிடந்தவன் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் மார்பில் நாற்றத்துழாய்முடி நாராயணன்னு சொல்லும்படியாக துளசி மாலையை தரிச்சுருக்கான். நல்ல பச்சை பசேல்னு பசுந்துளப மாலை. அதில் நிறைய தேன் ஒழுகிறதாம். செடியில் இருந்தால் எப்படியோ அது மாதிரியே இருக்கான். செவ்வி மாறாமல் இருக்கு. அதாவது எவர் ஃப்ரெஷ்ன்னு வாழை இங்கிலீஷில். அது மாதிரி எப்போதும் பச்சை துளசி பச்சை பசேல்னு அதில் தேன் ஒழுகிறதா இருக்கிறதுனால வண்டுகள்லாம் இந்த தேனை மொய்க்கிறதுக்காக அப்படின்னு அது மொச்சின்னு இருக்குங்கிறார். வண்டு கண்டு நருந்துழாய் மாலையுற்ற வரை பெரும் திரு மார்பனை அப்படிங்கிறார். நல்ல மலை மாதிரி இருக்கக்கூடிய 2 விசாலமான மார்பு. அதில் திருமார்வனை அப்படிங்கிறதுனாலே மார்பில் மகாலட்சுமியை ஸ்மரிச்சுக்கிறார். பிராட்டி எழுந்தொழிருக்கக்கூடிய மார்பு வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை அப்படின்னு சொல்லும்படிக்கு அப்படி திருமார்வனை மலர்கண்ணனைங்கிறதுனாலே புண்டரீகாட்சன் இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான்கிட்ட மாளாத காதல், அதாவது பிரேம உண்டாகி எழுந்து ஆடி பாடி திரிந்து உக்காண்டெல்லாம் பாடினாலாம் அவளுக்கு போகிறலையாம். ஆடி பாடுறா அப்படின்னு எழுந்து ஆடி பாடி இதனால் எப்படின்னா உட்காண்டிருந்தான்னு அர்த்தம் எழுந்துங்கிறதுனால. அப்போ இதனால் உட்காண்டிருந்து பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சுட்டும் அவனுடைய ரூப சௌந்தர்யாதிகளெல்லாம் ஒருத்தருக்கு பேசி அனுபவிச்சுட்டு போதேந்த பரஸ்பரன்னு அதுக்கப்புறமா என்னடா அவனுடைய நாமங்களை சொல்ல ஆரம்பித்தாலோ இல்லையோ தன்னறியாத உட்காண்டு பஜனை பண்ண முடியல. எழுந்து ஆடி பாடி அப்படிங்கிறார். இந்த இடத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். பக்தியை உடையவராய் இருந்த விடத்திலே இருக்க ஒட்டாமையாலே எழுந்து ஆடுவது பாடுவதாய் பிரீதி பிரேரிக்க இருக்க மாட்டாதே சஞ்சரித்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார். பக்தி உடையவராய் பிரேம பக்தி தலையெடுத்திருக்கிறதுனால அவள் இருந்த இடத்துல வெறும்னா உட்காண்டெல்லாம் பேசிண்டோ பஜனை பண்ணியோ போகிறல அவளுக்கு. அதில் எழுந்து ஆடுவது, எழுந்து கூத்தாட ஆரம்பிச்சு விட்டா வாவா பகவன் நாம சொன்னாலே உடம்பு தன்னறியாது இப்படி ஆடும் உட்காண்டு பாடினாலே. அப்புறம் எழுந்து தான் பாடணும் போல் ஆகிடும், ஆடணும் போல் ஆகிடும். எழுந்து ஆடுவது அப்புறம் பாடுவதாய் இப்படி பிரீத்தியோடு இருந்த இடத்துல இருக்காதபடிக்கு ஒரே இடத்துல இருந்து குதிச்சா கூட போடலையும். அப்படி சுற்றி சுற்றி குதிக்கிறாளாம் எல்லா பாகவதாலும். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் குதிக்கிறா அப்படிங்கிறார். இங்கே எழுந்து ஆடுவது பாடுவதாய் பிரீத்தி பிரேரிக்க இருக்க மாட்டாதே செஞ்சரி. இங்கே பாடுவதுன்னு மட்டும்தானே சொல்லியிருக்காருனா நாத்தெழும்பழ நாரணாய் என்றுன்னு திருநாமத்தை நாராயண நாமத்தை நாக்கில் தழும்பேறுற மாதிரி சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா அவள் பாடுறான்னு சொன்னால் என்ன சங்கீதமாக பாட போகிறா? நாமாவளியை தான் பாடுவா, பகவானுடைய திருநாமத்தை தான் சொல்ல போகிறா. அதனால் அவள் பிரீத்தி பிரேரிக்க பிரேம இன்னும் அப்படியே பிரகர்ஷமாக இருக்க மாட்டாதே சஞ்சரித்து ஒரே இடத்துல நின்று ஆடுறது கூட போய் சுற்றி சுற்றி ஆடுறா அப்படிங்கிறத அனுபவிக்கிறாருங்க. அரங்கன் எம்மானுக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றது என் நெஞ்சமே. பகவான் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப சுலபனாக பள்ளி கொண்டிருக்கார். அப்படி ரொம்ப சுலபனாக இறங்கி நான் உனக்கு அடிமைன்னு என்கிட்டேருந்து எழுத்து ஓலையில் எழுதி வாங்கினுட்டான் அப்படிங்கிறார். அந்த பெரிய பெருமாளுக்கே பக்தி மேலிட்டு பித்து பிடிச்சி போய் நிற்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்
எம்பெருமான் விஷயமா பித்து, பைத்தியம் முடிச்சு அலையிறான்றாள் இல்லையா, எம்பெருமான் விஷயமா பித்து. உலக விஷயத்துலலாம் உலக விஷயத்தை பற்றி தெரியாது அவளுக்கு, எம்பெருமான் விஷயமான பித்து. மற்றவாளுக்கெல்லாம் உலகத்தவர்களுக்கெல்லாம் உலக விஷயத்தில் பித்து, இவாளுக்கு பகவான் விஷயத்தில் பித்துன்றார். அப்படி பித்தேறி திரியும் ஸ்ரீ வைஷ்ணவருடைய வைஷ்ணவ லக்ஷ்மிக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீங்கிறா இல்லையா, அப்படி யார் பித்து பிடிச்சி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ இருக்கோ, நாமசங்கீர்த்தன ஸ்ரீ, பிரபத்தி ஸ்ரீ, கைங்கரிய ஸ்ரீ, போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு காலக்ஷேப ஸ்ரீ, இப்படியாக பலவேறு விதமான பக்தி ஞான வைராக்கிய ஸ்ரீ, பரபக்தி பரஜான பரமபக்தி ஸ்ரீ போன்றதான பலவேறு அர்ச்சாவதார நிஷ்டைன்ற ஸ்ரீ, இது அத்தனையும் யாருக்கு இருக்கோ அது மாதிரி ஒத்த 2 பேர் இல்லையா, ஈட்டம் கூட்டம் கூட்டமாக அத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவ இருக்கா, அவள் விஷயத்தில் என் மனசு பித்து பிடிச்சி போச்சு அப்படிங்கிறார். அப்போ அவளுக்கெல்லாம் பகவத் விஷயத்தில் பித்து பிடிச்சி போச்சு, அப்படி இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவான்ட்ட எனக்கு பித்து பிடிச்சி போச்சு அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ணுறவா ஸ்ரீ வைஷ்ணவாலாம் ஆடியும் பாடியுமா அப்படி பித்தர்களாக இருக்கா அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில், 8வது பாசுரத்தில். இதுக்கு அடுத்ததான பாசுரத்தில் இப்படியாக பகவானுடையதான நாமத்தை சொல்லிட்டு அவள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறத சொல்லச்சே, மொய்த்து கண்பனி சோர மெய்கள் சிலிர்ப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டெழுந்து ஆடிப்பாடி இறைஞ்சி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவருக்கே பித்தராமவர் பித்தரல்லர்கள் மற்றையார் முற்றும் பித்தரே அப்படிங்கிறார். மொய்த்து கண்பனி சோர அப்படிங்கிறதாலே கண்கள்லேருந்து அப்படியே மழை தார மாதிரி கொட்டுறதாம், கண்ணீர்ன்றது வருஷம் போல கொட்டுறது அப்படிங்கிறார். அப்படி இந்த ஆனந்த கண்ணீர் பொழியறதான். ஏன்னா பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் குணானுபவம் இதெல்லாம் பண்ணால் தன்னறியாத ஆனந்தாசுரம் வரும், ஆனந்த கண்ணீர் பெருகும். அந்த ஆனந்த கண்ணீர் பொழியறது, மெய்கள் சிலிர்ப்பங்கிறதுனால சரீரம்லாம் அப்படியே புலகாங்கிதம் ஆகிடுது, மேனி சிலிர்க்கிறது அப்படிங்கிறார். ஏங்கி இழைத்து நின்று அப்படிங்கிறதுனாலேயே அவள்லாம் அப்படியே பகவான் வந்து காட்சி கொடுக்க மாட்டானா இப்போது அப்படின்னு ஏங்கி நிற்கிறாளாம். அவள்லாம் அப்படி ஏங்கி தளர்ந்து போய் இப்படி நிற்கிறா பக்தியுடைய பாரவசியத்தினால. எய்த்து அப்படிங்கிறதுனாலே நிலை கலங்கி போய் கும்பிடு நட்டம் இட்டு அப்படிங்கிறார். கும்பிடு நட்டம் இட்டுன்னா சசம்பரம நிறுத்தம், சசம்பிரம நிறுத்தம் அப்படின்னு சொன்னால் என்னடான்னா ஆனந்தத்தினால என்ன பண்ணுறோன்னு தெரியாது தடுகுட்டமாய் துள்ளாதார்னாரே அதை மாதிரி சம்பிரமமாக அப்படியே எப்படிமா துள்ளி குதிக்கிறாளாம். அவளை அறியாத எழுந்து ஆடி பாடி இறைஞ்சி, எழுந்து ஆடுறதோடு இல்லாத பாட்டுகள் பாடி வணங்கி பகவானை, இப்படியெல்லாம் அவளுடைய ஸ்திதியை வர்ணிச்சுட்டு போகிறார். அப்படி பித்து பிடிச்சிருக்கு எம்பெருமான் விஷயத்தில். அப்படிங்கிறச்ச அவள்லாம் சசம்பிரம நிறுத்தம் பண்ணி தீர்க்க பிரணாமம் பண்ணி இப்படியாக பாடுறதும் ஆடுறதும் சேவிக்கிறதும், இதனாலேயே அவளுக்கு மேனிலாம் சிலிர்க்கிறதும் எல்லாம் பக்தி லட்சணங்கள்லாம் அவள் திருமேனிலேயே தெரியுது பிரத்யட்சமாக. அப்பேற்பட்டதான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என் அத்தன் அச்சன் அப்படிங்கிறார். அத்தன் அச்சன்ற பதம்லாம் இன்றைக்கி மலையாளத்தில் நிறைய உண்டு. ஆனால் அந்த அச்சன் அப்படிங்கிற பதம் என் அப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அச்சன்னு சொல்லுவாள். அந்த அச்சன்ற பதம் இவர் வந்து கேரளாவில் அவதாரம் பண்ணவர் தானே. இப்போ கேரளான்றது தானே மலைநாடு, திருவஞ்சிக்களத்தில் அவதாரமாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை வருது. என் அத்தன் அச்சன் அப்படிங்கிறதால எனக்கு அம்மாவாகவோ அப்பாவாகவோ சர்வவிதமான பந்துவாகவோ இருக்கக்கூடிய அரங்கன் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அடியார்களாகி, அந்த எம்பெருமானுக்கு அடியார்களாகினா பெரிய பெருமாளுக்கு அனன்ய பிரயோஜனராயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடியாராகி, அப்படி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கிட்ட அடியவர்களாக, அப்போ அடியவருக்கு அடியவர்களாக அவருக்கே பித்தராமவர் பித்தரல்லர்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவாள்கிட்ட பித்து பிடிச்சி போனோம். அவள் உண்மையாக பித்தர்கள் இல்லை, அவளுக்கெல்லாம் நடனா உண்மையான சொரூபம் தெரிஞ்சவான்னு அர்த்தம். அப்போ அவள் தான் சொரூபத்துப்படி இருக்கிறவா, மற்றவாள்லாம் சொரூபம் நாசமாகி கிடக்கிறவா சம்சாரிகள். அதில் அவளுக்கே பித்தராமவர் பித்தர் அல்லர்கள் மற்றையார் முற்றும் பித்தரே. மற்றவாள்லாம் என்னடனா மாயையில் மோகிச்சு போய் தன் சொரூபமும் தெரியல, பகவத் சொரூபமும் தெரியல, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதும் தெரியல, பிரபத்தி பண்ணுறதுக்கும் தெரியல. பிரபத்தி பண்ணுறவன் நாம சங்கீர்த்தன பரனா இருப்பான், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவன் பிரபத்தி பரனா இருப்பான். ரெண்டும் அந்யோன்யதா பாவம்னுவா. இது இல்லாத அது கிடையாது, அது இல்லாத இது கிடையாது அப்படிங்கிற அந்யோன்யதா பாவம். அப்போ அந்த அந்யோன்யதா பாவம் வந்தவாளான அந்த அவளுக்கு தான் அவள் தான் உண்மையான சொரூபம் தெரிஞ்சவா. மற்றவளாம் சொரூபம் தெரியாதவாளாக இருக்கிறதுனால அவள் தான் முற்றும் பித்தரே அப்படின்னு விட்டார். அவள் தான் உண்மையான பித்தர்கள். சொரூபம் நன்னா தெரிஞ்சவா எப்படி இருப்பாடன்னா அவள் வந்து உண்மையாக பித்தர்கள் இல்லை, அவள் தான் சொரூபத்தில் நிற்கிறான். எப்படின்னா பகவான்கிட்ட மாளாத காதல் கொண்டு தூராத மனக்காதல் அப்படின்னு சொல்ல போகிறார். அப்பேற்பட்ட மாளாத காதல்னா பிரேமை. அந்த பிரேமையினால் அழுத கண்ணீர் மழை சோர
நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது ஆடுறதும் பாடுறதுமா இருக்கக்கூடியவா அந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு யார் அடியவர்களாக இருக்காளோ அவாக்கிட்ட தான் என் மனசு போடுதுன்னா அப்போ இவர் அடியார்க்கு அடியானார்க்கேன்றார். இதே விஷயத்தை இதே குலசேகர பெருமாளே துவத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்தியம் பிருத்தியஸ்ய பிருத்த இதிமாம் ஸ்மரலோகநாதா, ஓ அடியார்க்கு அடியானா இருக்கிறதாக நான் இருக்கேன் அப்படிங்கிறதாக நீ நினச்சிக்கோ அப்படிங்கிறார் இல்லையா. அப்பேற்பட்டதானே இந்த பாசுரத்தில் சொல்கிற நாமசங்கீர்த்தன விஷயத்தோடு நிறுத்திக்கலாம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.